ஆதி காலங்களும் தலைமுறைகளும் வானமும் பூமியும் உருவாக்கப்பட்ட காலம், அக்காலகட்டத்தில் இருந்ததான தலைமுறைகள், அதுதான் ஆதி காலங்கள். வேதத்தில் ஆதி என்கிற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதை நான் வாசிக்க முடியும். நம்முடைய வேதாகமம் தொடங்குறதிலே ஆதி ஆகமம். அவன் வேதாகமத்தின் முதலாவது வார்த்தையே ஆதியிலே என்கிற வார்த்தை தான் தொடங்குகிறது. அவன் ஆதியில் என்கிற வார்த்தை in the beginning. அவன் எபிரேய பதத்தில் பெரஷீத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதத்தில் ஓம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எபிரேய எழுத்து ஆலப் அண்ட் டவ், கிரீக்கில் நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். ஆதி என்கிற வார்த்தைக்கு வேதாகமத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஆமென். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம் வாசித்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்க ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ இந்த பிகினிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு தமிழில் ஆதின்னு முன்குறிக்கப்பட்ட வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவங்கள் இருக்கிறது. இந்த ஆதி என்கிற வார்த்தை ஆமென் விஞ்ஞானம் சொல்றபடி ஆமென் வானமும் பூமியும் உருவாகி ஆமென் 100 கோடி ஆண்டுகள் ஆகிறது என்று சொன்னாலும் அதற்கு முன்னாடியே சர்வ வல்லவர் இருக்கிறார் என்கிறதை தெளிவுபடுத்துகிறதா ஆதியிலே என்கிற வார்த்தை. ஆமென். அதுதான் சமஸ்கிருதத்தில் ஓம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் ஓம்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே பயமா இருக்கும். நமக்கு ஓம்னு வார்த்தையை சொல்லிட்டாலே ஏதோ சாத்தான் உள்ள வந்துட்டான் மாதிரி இருக்கும். ஓம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சமஸ்கிருதத்தினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர். இங்கிலீஷில் ஏ போல, தமிழில் ஆ போல. ஆமென். சமஸ்கிருதத்தில் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் ஓம். ஓம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமும் ஆதி என்கிற வார்த்தை தான். இந்த பிகினிங், எல்லாவற்றின் துவக்கம். அப்படின்னா நான் சொல்ல எழுதப்பட்ட வேதத்தின் தேவன் எல்லாவற்றுக்கும் முன்னாடியே இருந்திருக்கிறார் என்கிறதுக்கு தான் ஆதியில் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆதி காலங்களுக்கும் 2 தலைமுறைகளுக்கும், ஆதி காலத்தின் தலைமுறைகள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு.